உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி. உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்மோடு கலந்து கொண்டு நம்மை பெருமைப்படுத்தவும் இந்த சமூகத்தினுடைய நன்மைக்காக உழைக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஊட்டி மலைவாழ் மக்களுடைய சமூக போராளியும் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய மகளிரணி தலைமையாக திருமதி வள்ளி ரமேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் வரவேற்போம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சார். ஓகே. நம்மளுடைய ஆசிரியர் யூடியூப் சேனலுக்கு நீங்க புதுசாக வரவில்லை. நீங்க நிறைய நேரம் நம்மளுடைய ஆசிரியர் சேனலுக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்க பரிமாறி இருக்கீங்க. அதற்காக மிகுந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைக்கு நானும் மீண்டும் என்னை அழைத்ததற்கு ஆசிரியர் யூடியூப் சேனலுக்கு மனதார எனது நன்றியினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோடு பேசுறதுல. ஒவ்வொரு டைமும் நம்ம உங்களோட பேசும்போது வந்து ஒரு இந்த சமூகத்தினுடைய ஒரு வளர்ச்சிக்காக நலனுக்காக உழைக்கின்ற உங்களை வந்து பேட்டி காண்பதில், அதன் மூலம் இந்த மக்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதில் நம்ம மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே மாதிரி இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்க போகிற விஷயம் என்ன என்றால், இப்போ சமீப காலமாக அந்த ஊட்டி கிராமங்களில் வந்து மலை கிராமங்களில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் நடப்பதாக, ஒரு சமூக மாற்றம் நடப்பதாக, குறிப்பாக இந்த புட்டபர்த்தி சாய்பாபா அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு ஒரு சிலர் வந்து மிகப்பெரிய நல்ல காரியங்களை எல்லாம் செய்வதாக நான் கேள்விப்படுறோம். அதை பற்றி நீங்க விரிவா நீங்க சொல்லுங்க. அதுக்காக தான் இந்த பேட்டியை நம்ம காண்றோம். மிக்க மகிழ்ச்சி சார். உண்மையிலேயே நானும் கூட சமூக வலைத்தளங்கள்ல என்னுடைய பகுதிகள்ல வந்து அதை பத்தின நிறைய கடிதங்கள், அதாவது கவிதைகள் மூலமாவும் சரி, எழுத்து மூலயமாவும் சரி, செய்திகள் மூலயமாவும் சரி, நிறைய நான் தெரிவிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம கடந்த ஒரு 10-11 மாதத்திற்கு முன்பு நாம் பேசும்போது, நீலகிரி மாவட்டம் என்பது, நீலகிரிங்கிறது குறிப்பா படுகு சமுதாயங்கிறது நம்ம எப்படி இருந்தோம், ஒரு தெய்வீக தன்மையோடு எப்படி இருந்தோம், இது ஒரு தெய்வீக மலைதான் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நான் சிறப்பா எடுத்து சொல்லியிருந்தோம். இப்ப அந்த தெய்வீக தன்மையை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கும், அந்த தெய்வீக ஆற்றலை வந்து இன்னைக்கு ஒரு மறந்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில அதை இந்த நவநாகரிக உலகத்துல அதை திரும்ப கொண்டு வந்து நினைவுபடுத்துறதுக்கும் நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நீலகிரி மலை மாவட்டத்திற்கு எங்களுக்கு கிடைச்சிருக்குங்க சார். அதன் மூலியமா என்ன அப்படின்னாக்கா, ஒரு நீங்க சொன்ன மாதிரி பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவினுடைய அருள்னால சச்சிதானந்த குரு ஸ்ரீ நவீன் சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாமியும், ஆனந்த குரு ஸ்ரீ மேக்நாத் சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாமியும் எங்க நீலகிரி மாவட்டத்துக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமா அமைஞ்சு இன்னைக்கு நிறைய மாற்றுதல் ஆன்மீகத்திலையும் சரி, சமூக செயல்பாட்டிலையும் சரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த 2 சாமிகளும் வந்து உங்களுடைய படுகரின மக்கள் தானா, இல்லைன்னா வெளியிருந்து வந்திருக்காங்களா? இல்ல, அவங்களுக்கும் பூர்வீகம் நீலகிரி தான். உபதலை அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க. நல்ல ஒரு பண்பான ஒரு குடும்பத்துல இதே மாதிரி பக்தி நெறியோட எங்களுடைய கலாச்சார பாரம்பரியத்தோடவே வளர்ந்து அவங்களும் நல்ல நிலைமையில இருந்து இன்னைக்கு பகவானுடைய அருள்னால அவங்க இந்த சேவைகள்ல எடுத்து செய்யற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தெய்வ சக்தியா இன்னைக்கு வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. சரி, என்ன மாதிரியான சேவைகள்லாம் அவங்க பண்றாங்க? இப்போ கடந்த கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா, நான் இந்த ரத யாத்திரை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பத்தி நான் உங்களோட பகிர்ந்திருப்பேன். அதாவது குறிப்பா மதுவுக்கான ஒரு மது ஒழிப்பு போராளி தான் நானு. அப்போ சமூகத்துல இருந்து இந்த மதுவை முற்றாக ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஒரு தீவிர சமூக போராளியாவே வெளியே வந்தோம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த ரத யாத்திரை அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலியமா இன்னைக்கு கிராமங்கள் தோறும் இந்த மதுவிற்கு எதிரான பிரச்சாரத்தையும், போதைப் பொருள் ஒழிப்புக்கான ஒரு பிரச்சாரத்தையும் மேற்கொண்டது மாத்திரம் இல்லாம தெய்வீக நிலையில இருந்து, அது இப்ப நம்ம வந்து எப்படி பேசுவோம்னா, ஒரு பொருளாதார நிலையில என்ன பாதிக்கப்படும், இல்ல ஒரு உடல்நிலை சார்ந்து அந்த மதுவினால என்ன பாதிப்படையும், சமூகத்திற்கு என்னென்ன கேடுகள் ஏற்படும், அதை மட்டும் பேசுவோம். ஆனா ஒரு ஆன்மீக நிலையில இருந்துட்டு
இந்த மது அருந்ததுனால எப்படி வந்து அது அடுத்தடுத்த நமக்கு வரவேண்டிய ஒரு பிறப்புகளையும், அதாவது ஒரு நல்ல ஒரு மனித பிறவியா ஒரு முனிவர்கள், தேவர்கள் அவங்க மாதிரி இருக்கிறவங்க அடுத்த ஒரு வரணும் அப்படின்னா கூட அதுக்கு ஒரு தடையா இருக்கிற மாதிரி இந்த குலத்துக்கு வந்து இது ஒரு இதா இருக்கு அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து அந்த ஆன்மீக உணர்வோட அந்த இதை எடுத்து சொல்லும் போது மக்களுக்கு அது எளிதா புரிஞ்சது. 20 வருஷமா 15 வருஷமா நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க சொல்லி செஞ்சுட்டு வந்த எல்லா விஷயத்தையுமே ஒட்டுமொத்தமா திரளா வந்து இன்னைக்கு சுவாமிங்க வந்ததுனால அதை முழுமையா மக்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லி இன்னைக்கு பல கிராமங்கள் எங்களுடைய நீலகிரி மாவட்டத்துல இந்த எல்லா விசேஷங்களுக்கு, கலாச்சார நிகழ்வுகளுக்கு, அவங்களுடைய திருமணம், பிறந்த நாள், இது போன்ற விசேஷங்களுக்கு இந்த மது உபச்சாரம்ங்கிறதே நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்ற ஒரு உறுதிப்பாடு எடுத்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க ஐயா. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து ஒரு ஒரு கிராமமே சேர்ந்து இந்த மாதிரி வந்து மதுவை நாங்க இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஓகே, அது இதை தாண்டி வேற என்ன நிறைய விஷயங்கள் கிராமங்கள் அந்த தீர்மானத்தை எடுத்திருக்காங்க. நிறைய கிராமங்கள் அந்த தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்தை அவங்க எடுத்தது மாத்திரம் இல்ல, அதையுமே வந்து மத்த எல்லாருக்குமே பகிர்ந்து இன்னைக்கு ஒரு கூட்டு முயற்சியா இது வந்து பாத்தீங்கன்னா இறை சக்தியோடு மனித சக்தி, எல்லா ஆன்மாக்களுடைய சக்தி, பெரிய நம்ம மூதாதையர்களுடைய சக்தின்னு சொல்லி ஒரு பெரிய மாற்றத்துக்கான விதையா வந்து இந்த ஆண்டு இருந்தது வந்து ஒரு மிகப்பெரிய பாக்கியம் தான் சொல்லுங்க ஐயா. ஓகே, அதாவது நீங்க சொல்றதை பார்த்தா வந்து ஊட்டி மலையை வந்து ஒரு ஆன்மீக ஒரு பூமியாவே நீங்க மாத்துறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடுற மாதிரி நான் பார்க்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இப்போ அந்த மது விலக்கு இதை தாண்டி வேற என்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்றீங்க ஊட்டி அந்த கிராமத்தில்? இல்ல, இப்ப நம்ம வந்து அடிப்படையா மது ஒழிப்புக்காக போராடுறோம். அதனால சுவாமிகளோட இந்த விஷயத்துல நம்ம வந்து ஒருங்கிணைஞ்சு அந்த ரத யாத்திரை முழுவதும் நம்ம பங்கெடுத்தோம். அதன் மூலியமா நமக்கு ஒரு மனநிறைவு இருந்தது. இன்னும் வந்து சமூகம் வந்து விழிப்படைஞ்சிருச்சு, இன்னும் நிறைய பேர் வந்து இதுக்கு ஆர்வமா வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலைவு. அது போக பாத்தீங்கன்னாக்கா நம்ம நீலகிரியில உபதிரையில சாய் நிவாஸ் அப்படிங்கிற அமைப்பு மூலயமா அவங்க பாத்தீங்கன்னா நிறைய சேவைகள் வந்து இன்னைக்கு மக்கள் பயன்படுற மாதிரி, அதாவது நம்ம பிறப்பு முதலே நமக்கு இறுதி காலம் வரைக்கும் என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஒரு எப்படி சொல்லணும், ஒரு தாய் உள்ளத்தோடு, ஒரு அன்போடு, ஒரு கருணையோடு, ஏன்னா இங்கேயே மண்ணை நேசிச்சு மக்களை நேசிச்சு இங்கேயே இருந்ததுனால அவங்களுக்கு அதனுடைய அந்த ஒரு உணர்வு பூர்வமா எங்க மண் இப்படி இருக்கணும், எங்க மலை இப்படி இருக்கணும், எங்க மக்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சேவை அப்படிங்கறது ஏதோ ஒரு பேருக்கோ இல்ல இப்படிதான் செய்யணும்ன்றதோ இல்ல ஏதோ ஒண்ணு இல்லாம ஆழமா, ரொம்ப ஆழமா அதெல்லாம் வந்து எப்படி அவ்வளவு யோசிக்கிறாங்கன்னே நம்ம நினைக்க முடியாதுங்க ஐயா. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தையும் அணு அணுவா சிந்திச்சு இந்த இடத்துல செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிசு கரு உருவாகி அது சிசு வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கர்ப்ப காலத்துல இருந்தே வந்து நல்ல ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருள்கள் நம்ம கொடுக்கணும். அது அந்த உணவுப் பொருட்கள் ஊட்டச்சத்து மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு வந்து அது நல்ல பிரார்த்தனையோட நல்ல ஆசீர்வாதத்தோட அதை செய்யும் போது கூட அதை பேக் பண்ணும்போது அது பண்ணும்போது, ஏன்னா எல்லா நிகழ்வுகளையும் நான் இருந்தனால எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சது. நான் ஒரு பார்வையாளரா வெளியிருந்திருந்தேன்னா எனக்கு அந்த இவ்வளவு ஆழமா என்னால சொல்ல முடியாது. அப்படி ஒரு பிரார்த்தனையோட உள்ளார்ந்த அந்த அன்போட அதை பேக் செஞ்சு அவங்களுடைய 7வது மாத கர்ப்ப காலத்துல இருந்து பிரசவம் ஏற்படுற வரைக்கும், பிரசவம் முடிஞ்சு தாய்ப்பால் கொடுக்கும் போது கூட இன்னொரு 6 காலம் வரைக்கும் இத வந்து அதாவது ஊட்டச்சத்து மிக்க ஒரு மாவு பானம் தயாரிக்கக்கூடிய ஒரு சத்து மாவு உட்பட பழ வகைகள், நம்ம இந்த நட்ஸ், உலர்பழங்கள் எல்லாம் ஒரு சத்து, என்ன சத்து குறைபாடு இல்லாம அந்த சிசு வந்து ஆரோக்கியமா வெளியே வரணும். இந்த ஆரோக்கியமான வெளியே வரும்போதே அந்த உலகத்துக்கு வரும்போதே அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான விதையா அது இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த சேவையை செஞ்சுட்டு இருக்காங்க ஐயா. சரி, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்க இப்ப இந்த சிசு அடுத்த அதாவது இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக பாதையில வந்து உங்களுடைய மக்களை வந்து நிறைய ஒரு சேவை மனப்பான்மையோட அவங்க செயல்படுத்துற அந்த பாபாவுடைய அந்த சீடர்களை பற்றி சொல்லுங்க. அவங்க எப்படி வந்தாங்க? பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா பத்தி எல்லாருக்கும் தெரியும். அன்புதான் கடவுள் அப்படின்னு சொல்லி அனைவரையும் நேசி அனைவருக்கும் சேவை செய் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோட தான் பகவான் வந்து எல்லாருக்குமே உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து ஒரு அவதாரமா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருன்றது அது ஒரு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்தி. இந்த வருடம் அவருடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடுற இந்த டைம் வர 23ஆம் தேதி தான் அவருடைய 100வது பிறந்த நாள் கொண்டாட்டம் உலகம் முழுக்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம பெரிய பெரிய தலைவர்கள் இருந்து உலக தலைவர்கள் இருந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க.
அவங்களுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்பத்துல இருந்தே வந்து வெறும் நம்ம வந்து ஆன்மீகம்ன்றதை விட அது சேவையா நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு பெரிய அளவுல மருத்துவ சேவையாகட்டும், உணவு சேவையாகட்டும், கல்வி சேவையாகட்டும், எல்லாத்துலயுமே வந்து இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருந்தது பகவான் செஞ்சுட்டு இருந்தது நமக்கு தெரியும். அவருடைய அறக்கட்டளை மூலியமா இன்னமும் அது தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அதனுடைய ஒரு விளைவு, அதனுடைய தாக்கம் அவர் கூட இருந்த நண்பர்கள்ன்ற மாதிரி அவருடைய பக்தர்கள், சீடர்கள் அப்படி நிறைய பேருக்கு வந்து அது பரவி இன்னைக்கு வந்து உலகம் முழுக்கவே அந்த சேவைகள் தொடர்ந்துட்டு இருக்கு. அதுல இந்த இந்த ஒரு பாக்கியம் வந்து எங்க நீலகிரி மாவட்டத்துக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்றோங்க ஐயா. சரி. அதாவது இப்போ அந்த நீலகிரி மாவட்டத்துக்கு வந்து அந்த செயல்படக்கூடிய பாபாவுடைய அந்த பக்தர்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி சொல்லுங்க. உங்களை கைட் பண்ணி இப்ப நடத்துறவங்களை பற்றி. சுவாமிகளை பத்தி கேக்குறீங்களா? ஆமா ஆமா. சுவாமிங்க அதான் சொன்ன மாதிரி சச்சிதானந்த குரு ஸ்ரீ நவீன் சாய் அவர்களும், ஆனந்த குரு ஸ்ரீ மேக்நாத் சாய் அவர்களும் பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு அந்த இறை உணர்வோடு, ஆன்மீகத்தோடு, அன்பையும் கலந்து, சேவை மனப்பான்மையோட, அந்த சேவைன்றது மாத்திரம் இல்லாம அந்த இன்னும் ஆழமா இந்த மலையவே வந்து ஒரு தெய்வீக, எனக்கு சொன்ன மாதிரி ஒரு தெய்வீக மலையா மாத்துறதுக்கு என்னென்ன திட்டங்களோ, ஒரு விஷன் 2030 அப்படின்னு சொல்லி 5 வருஷத்துக்குள்ள இந்த காரியங்களை செய்யணும். அது 5 வருஷம்ன்றது ஒரு இலக்கே தவிர எவ்வளவு வெகு விரைவில் அதை செய்ய முடியும்னு சொல்லி ரொம்ப முனைப்பா. ஏன்னா அவங்களும் வந்து இந்த ரொம்ப அது ஆழமா உணர்ந்து அதற்கான செயல் திட்டத்தோட ஏதோ வெறுமனே சொல்றதோ இல்ல மேலோட்டமா இருக்கிறதோ இல்ல, அதற்கான செயல் திட்டத்தோட செயல் வடிவத்தோட அந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே கொடுத்திருக்காங்க. அதாவது பசுமையான ஒரு நீலகிரியா அமையணும், தூய்மையான ஒரு நீலகிரியா அமையணும். சுற்றுப்புறங்கள் ஏற்கனவே தூய்மையா இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய பல இதெல்லாத்தையுமே அந்தந்த ஏரியாவில அவங்கவுங்க, அதாவது பொதுமக்களையுமே உட்படுத்தி எல்லாத்தையுமே ஒரு ஆன்மீக ரீதியா அந்த சேவை மனப்பான்மைக்குள்ள கொண்டு வந்து எல்லா கரங்களையும் ஒன்றிணைச்சு இந்த சேவையில இறங்கணும் அப்படிங்கறதுல இறங்கியிருக்காங்க. ஐயா அது போக பாத்தீங்க அப்படின்னாக்கா குறிப்பா இந்த மது மற்றும் போதை ஒழிப்புக்காக நிறைய பணிகளை செய்யறாங்க. அதுல நம்ம ரத யாத்திரை மூலியமா விழிப்புணர்வு கொடுத்ததோட அவங்க நிக்கல. அதுக்கு அடுத்தது வந்து அதுல இருந்து மதுவில இருந்து மீட்கிறதுக்கான நிகழ்ச்சிகளையும் நிறைய உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது போக இளைஞர்களுக்கு இந்த வாலிப வயதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா விளையாட்டு துறையில மிகுந்த ஆர்வம் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, ஏற்கனவே விளையாட்டுத்துறை வந்து அவங்கள உடல் நலத்திலையும் நல்ல ஒரு வலுவா வைக்கும், அதே மாதிரி மனநலமும் ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கறதுனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா சமீப காலமா நிறைய விளையாட்டு போட்டிகள், மாரத்தான் ஆகட்டும், ஃபுட்பால் ஆகட்டும், கால்பந்து, அது மாதிரி ஹாக்கி, என்னென்ன விளையாட்டு திறனை வந்து மேம்படுத்த முடியுமோ எல்லாத்துக்குமே போட்டிகள் வச்சு அதையும் திறம்பட நடத்தி அதுக்கும் வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணி நிறைய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கவனம் செலுத்தி செஞ்சுட்டு வராங்க. படிப்புலயும் வழிகாட்டுறாங்க, என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு அதாவது எதையுமே வந்து ஒரு குழு அமைச்சு முறையா ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்ற ஒரு ரெஜிமெண்டல் தான் சொல்லணும். அது எப்படி நடக்குமோ அந்த மாதிரி அந்த மூலியமா அதை இதுக்கு ஒரு குழு அமைச்சு அந்த ஆணையத்தின் மூலியமா அந்த குழு மூலியமா பரிந்துரைக்கப்பட்டு அவங்க அதுக்கான ரிசர்ச் மாதிரி அந்த உள்ளுக்குள்ள கள ஆய்வு செஞ்சு அந்த கள ஆய்வினுடைய ரிசல்ட் படி அதை எப்படி செய்யலாம்னு பார்த்து ரொம்ப ஒரு திட்டமிட்டு செயல்படக்கூடிய சேவைகளை வந்து செஞ்சிட்டு இருக்கிறது. இவ்வளவு ஒரு ஆணித்தரமா வலுவா இறங்கி நாங்க இருக்கிறோம் அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்கறதே வந்து எங்க நீலகிரி மண்ணும் மலையும் மக்களும் ஒரு பெரிய பேரா நாங்க நினைக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா விளையாட்டுத்துறையில இது பண்றது இல்லாம அந்த வேலை வாய்ப்புலயும் கூட பாத்தீங்கன்னா எங்க இருந்து எல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸோட எல்லாம் இது பண்ணி ஒரு வேலை வாய்ப்பு முகாம் மாதிரி நடத்தி அவங்களுக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கும், பிளஸ் நம்ம அந்த சேவையிலேயே கூட நிறைய பேர் வந்து அவங்களை ஈடுபடுத்திக்கிறதுக்கும் நல்ல ஒரு பெரிய உத்வேகமா பண்றாங்க. எப்போதும் போல அன்றாடம் நடக்கக்கூடிய சேவைகள் வந்து நித்தியமும் நாராயண சேவைன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க, இன்னைக்கு நீலகிரின்னு சொல்ல முடியாது, இன்னைக்கு சச்சிதானந்த குரு ஸ்ரீ நவீன் சாய் அவர்களுடைய ஆசீர்வாதத்தால பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்கவே இந்த சேவை பெருசா போயிட்டு இருக்கு. கோயம்புத்தூர்ல அதுவும் இன்னும் பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த குழந்தைகளுக்கான அந்த ஊட்டச்சத்து மாவு பானம் தயாரிக்கிற அந்த மாவு தயாரிச்சு 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு இப்ப விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னும் ஆயிரக்கணக்கான பள்ளிகளை மாற்றணும்னு சொல்லி ஒரு முனைப்பா செயல்பட்டு இருக்காங்க. அந்த கஞ்சி குடிக்கிறது மூலியமா பாத்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தைங்க நல்ல ஒரு ஆரோக்கியமா மலர்றாங்க. அவங்களுக்கு வந்து அந்த வயிற்று பசி அடங்குறது மாத்திரம் இல்லாம நல்ல சக்தி கிடைக்குது. அதன் மூலியமா வந்து அவங்களுடைய கற்கும் திறன் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நிறைய பள்ளி ஆசிரியர்கள்கிட்ட நானே கேட்டு தெரிஞ்சிருக்கிறேன். ஏன்னா நம்மளும் பள்ளிகளுக்கு எல்லாம் போவோம் இல்லையா அடிக்கடி. அதனால அந்த வகையில அவங்க நிறைய அந்த சிறப்பான வேலைகளை சொல்லியிருக்காங்க ஐயா.
ம். அது போக பாத்தீங்கன்னாக்கா கோவை மாவட்டத்திலயும் மிக பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு எல்லா சரி, சேவையுமே. மருத்துவ சரி, சேவை, அங்கங்க ஹெல்த் கிளினிக், சரி, செக்அப், வாராந்திர சேவை, மாதாந்திர சேவை, ஐ சரி, கேம்ப், நிறைய பண்றாங்கய்யா. நிறைய சரி, சரி. விஷயங்கள் பண்றாங்க. இன்னைக்கு ம். நீலகிரியில பாத்தீங்கன்னா மினி கிளினிக்னு 2, 3 ஆரம்பிச்சுட்டாங்க. அதே சரி, மாதிரி சரி, நடமாடும் மருத்துவ சேவை நடந்துகிட்டே இருக்கு. சரி. இதுதான் 1ல 2லன்னு இல்ல, எல்லா கோணங்களிலும். ம், விவசாயத்தை கூட மேம்படுத்துறது எப்படி, இயற்கை ம், விவசாயத்துக்கு நம்ம மாறுறது எப்படி, பழைய நம்ம சிறுதானிய வகைகளை கொண்டு வர்றது எப்படி, இன்னும் ம், அந்த மண் சார்ந்த விஷயங்களை நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய முனைப்போட காரியங்கள் போயிட்டு இருக்குங்க ஐயா. ஓ, பெண்கள் மேம்பாடு, இளைஞர்கள் மேம்பாடு, இப்படி ம், ஒவ்வொன்றுமே கல்வி தரத்துல மேம்பாடு, சின்ன குழந்தைகளுக்கு பால விகாஸ் வகுப்புகள். ம், அவங்கள பாத்தீங்கன்னாக்கா பால விகாஸ் வகுப்புன்னு சொல்லி ஏதோ ஒரு ஸ்லோகம் சொன்னோம் அப்படி சொன்னோம்னு இல்லாம ம், ஒன்னொண்ணுமே அவங்களுக்கு இசையில நாட்டம் இருக்கா, இசை பயிற்சி ம், இலவசமா அவங்களே ம், எந்த ஃபீஸும் வாங்காம ம், அவங்களே வந்து நல்ல, அதாவது வல்லுநர்களை வச்சுதான் அந்த அந்த இசை சொல்லி கொடுக்கறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஞானம் இருந்த வித்வான்கள் தான். அதே மாதிரி உங்களுக்கு டான்ஸ், பரதநாட்டியம் அந்த மாதிரி கத்துக்கணுமா, அதுக்கு தற்காப்பு கலை கத்துக்க விரும்புறோமா, அதுக்கு உங்களுக்கு இசை கருவிகளை வாசிக்கிறதுக்கு கத்துக்கணுமா, அதுக்கு அதே மாதிரி ம், வேதங்கள், உங்களுக்கு பகவத்கீதை, மத்த ம், புராணங்கள், வேதங்கள், ருத்ரம் இந்த மாதிரி படிக்கிறதுக்கான வகுப்புகள். ம், குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே ஆர்வமா அவங்க வந்து அதுல படிக்கிறத பார்க்கும்போதும், அதுல அதுக்கான போட்டிகள் வைக்கும் போதும், ம், குழந்தைகளுடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் கண்கூட பார்க்கும்போது உண்மையிலேயே ம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கய்யா. சரி, நம்ம சரி. 20 வருஷ கால ஒரு சமூகத்துல இதெல்லாம் ம், நடக்கணுமே நடக்கணுமே நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள் ஒவ்வொன்னா நடக்க 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 இன்னும் ம், இது இன்னும் மேலும் நடக்கணும், அதுக்கு என்ன ம். அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வமா இருக்குதுங்கய்யா. ஓகே, அதே ஓகே. மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ம், குழந்தைகள் வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க திறன் மேம்பாடுல இருந்து, கலை நிகழ்ச்சிகள்ல இருந்து எல்லாத்துலயும் ம், கத்துக்கிறது இல்லாம அவங்களுடைய ம். பள்ளியிலயும் வந்து சிறப்பான ஒரு நிலையை எடுக்கிறத பாக்குறோங்க ஐயா. சரி, சரி. அதாவது ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயத்த இந்த சுவாமிகள் வந்து உங்க மலையில வந்து செய்றாங்கங்கிறது ஒரு பெரிய ஒரு கடவுளுடைய ஒரு இதுதான், வரப்பிரசாதம் தான். ஓகே. இப்போ உண்மைதாங்க ஐயா. உங்க இந்த சாமிகள் வந்து ஊட்டியில தான் தங்கி இருப்பாங்களா? இல்லன்னா வந்து அவங்களும் கிராமத்துக்குலாம் வாராங்களா? எல்லா கிராமத்துக்கும் வராங்க ஐயா. சரி, சரி, சரி. எல்லா சேவையிலும் வராங்க. எல்லா கிராமத்துக்கும் வராங்க. அவங்க ம், ஒரு தனிப்பட்ட முறையில இருந்து இங்க தான் இருப்பாங்கன்றது இல்ல. மக்களோடு மக்களா ம். என்னைக்குமே மக்கள் சேவையில தான் இருப்பாங்க. அவங்கள சரி. எளிதா நம்ம அணுகலாம். அவங்களோட பேசலாம். அவங்களோட என்ன விஷயம் வேணாலும் நம்மளுடைய சொந்த உறவு மாதிரி நம்ம பேசலாம். அந்த ம், அளவுக்கு இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லுவாங்களே. வேற ம், எதுவுமே வேண்டாம். இன்னைக்கு ம், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மகனா, ஒரு சகோதரனா, ம், ஒரு தந்தையா, ஒரு தாயா, அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து 2 சுவாமிகளையும் நேசிக்கிற அளவுக்கு எல்லாருமே மாறி இருக்கிறோங்க ஐயா. ம். இப்போ இது ஒரு அற்புதமான மாற்றம். ஓகே. நீங்களே சொல்றீங்க, இப்போ வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேல நீங்களே வந்து ஒரு சமூக சேவையில வந்து ஈடுபட்டு, நீங்க வந்து பல காலம் அந்த மக்களோட நீங்க பழகி, அவங்களுக்காக நீங்க உழைச்சிட்டு இருக்கும்போது, இந்த இவர்களுடைய சேவை மூலமா நடைபெறக்கூடிய மாற்றங்கள பார்த்து நீங்களே வந்து மகிழ்ச்சி அடைகிறீங்க அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப மகிழ்ச்சி நிச்சயமா, எங்களுக்கும். நிச்சயமாங்க ஐயா. ம், மிகப்பெரிய ஆத்ம திருப்தி, ம், மனமகிழ்ச்சி மாத்திரம் இல்ல, ஆத்ம திருப்தி. ஏன்னா, ம், சாமிங்க இப்ப சொல்லுவாங்க இல்லையா, நம்ம என்ன விஷயத்துக்காக மனசு ஏங்குறோமோ, பிரார்த்தனை பண்றோமோ, அந்த ம், மனதார இது நடக்கணும்னு நெனைக்கிறோமோ, அந்த ம், பெரிய பெரிய அந்த மாரி ஞானிகள், அந்த ஒரு தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லனாலும், அந்த ஏக்கம், அந்த மனசுக்குள்ள இருக்கிற இந்த தீராது இது நடக்கணுமே அப்படின்னு சொல்லி பொதுநலனுக்காக, சொந்த ம், வாழ்க்கைக்கு அது வேணும், இது வேணும்னு நெனைக்கிறது இல்ல. பொதுநலனுக்காக யாருடைய ஏக்கமா இருந்தாலும், யாருடைய பிரார்த்தனையா இருந்தாலும், ம், கடவுள் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து அதெல்லாம் ம், சரி செய்வான்றதுக்கு எங்க ம், நீலகிரியில நடந்துகிட்டு இருக்கிற இந்த மாற்றமும், இந்த ம், சுவாமிகளுடைய வருகையும், ம், அதுக்கு என்னுடைய அந்த ஆத்மார்த்த உணர்வும் வந்து ஒரு மிகப்பெரிய சான்று. ம், அந்த உண்மையிலேயே இத்தனை காலத்துக்கு இனி இதெல்லாம் இப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கே இடம் இல்லாம செஞ்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. இன்னும் செய்ய ம், போறாங்க. இன்னும் ம், நிறையவே செய்வாங்க. மக்களுக்கும் அது மிகப்பெரிய சந்தோஷம். ம், எல்லாருமே இன்னைக்கு ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி ஆயிட்டோம். ம், பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு விழாக்கள்ல ஒரு ஒரு த சேவையில ஒருத்தர் கலந்து பார்க்கும்போது, ரொம்ப ம், அன்பா, ரொம்ப எல்லாருடைய தன்மையும் மாறி இருக்கு. ம், எல்லாருடைய குணத்திலயும் மாறுபாடுகள் தெரியுது. ம். அடிப்படை மாற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாமா. ஏதாவது ஒரு சட்டதிட்டம் போட்டு மாற்றுறதுனால எந்த மாற்றமும் வராது. ஆனா ம், அன்புனால அடிப்படையிலிருந்தே ஒரு மாற்றத்த கொண்டு வரணும்னு நினைக்கும்போது, அந்த ம், சுவாமிகளுடைய பிரார்த்தனை, அவங்களுடைய மனப்பூர்வமான அன்பு, அவங்களுடைய அந்த எப்படி சொல்ற அருள், ஆசீர்வாதம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு ம், தெய்வீக அலை வந்து எல்லாருக்குள்ளயும் பரவுறத வந்து கண்கூட பார்க்க முடியுதுங்கய்யா. ம். ஒரு தெய்வீக அலை வந்து அங்க உங்களுடைய ஊட்டி மலையில வந்து வீசுது. அத நினைக்கும்போது, அத நான் கேட்கும்போதும் ஆமாங்கய்யா. நீங்களும் எங்களுக்கும் வாங்க ரொம்ப வந்து மகிழ்ச்சி. பாருங்க.
ஊட்டி மலையில மட்டும் இல்ல, இது இன்னைக்கு ம். தமிழ்நாடு முழுக்கவே வீச ஆரம்பிச்சிருச்சு. இப்ப சரி. பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே சேவைகள் தொடர்ந்து அரியலூர் மாவட்டம், சென்னை ம். ஆகட்டும், ம். தூத்துக்குடி பகுதியில ஆகட்டும், ம். ஈரோடுல ஆகட்டும், அவினாசியில ஆகட்டும், கோயம்புத்தூர்லயே 2, 3 இடத்துல ஆகட்டும், ம். நெறைய அந்த மாதிரி மதுரையில, ம். திருச்சியிலன்னு சொல்லி நெறைய விரிவாக்கம் செஞ்சுட்டே இருக்காங்க. ம். எல்லா இடத்துக்குமே அங்கங்க வாலண்டியர்ஸ்ன்னு சொல்ற நம்மள மாரி, இப்ப நான் வந்து ஒரு உதாரணம். ம். 20 என்ன போல எத்தன பேர் தமிழ்நாட்டுல இருந்திருப்பாங்க. அவங்க ம். எல்லாருமே இன்னைக்கு சுவாமிகளோட கைகோர்த்து எல்லா ம். இடத்துலயுமே வந்து இந்த சேவைகள்ல ஈடுபடுத்தி ரொம்ப ரொம்ப தன்னார்வமா ம். இன்னும் சொல்லப்போனா அவங்களெல்லாம் பார்த்து நம்ம கத்துக்கணும். இன்னும் சேவைனா என்ன அப்படிங்கிறது. அந்த ம். அளவுக்கு ஒரு டெடிகேஷனா, அந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்போட, அந்த அளவுக்கு வந்து சமூக மாற்றத்துக்காக, பிறர் நலனுக்காக பாடுபடுற மனிதர்கள் எல்லாம் பார்க்கும்போது, அது ம். அதை விட ஒரு பெரிய பாக்கியமா கருதுறேங்க ஐயா. ம். உண்மையிலேயே. ம். எப்படி அந்த சாமிகள் வந்து திடீர்னு அவங்களுடைய வேலைய விட்டுட்டு இங்க வந்து இந்த மாரி ஒரு சேவையில ஈடுபடுறது? அவங்க எப்படி அந்த மாரி ஒரு சான்ஸ் வந்துச்சு உங்களுக்கு? இல்ல சான்ஸ்ங்கிறது இல்லைங்கய்யா. அவங்க இயல்புல இருந்தே நீலகிரியோட நேசிப்புல தான், நீலகிரியோட சர்வீஸ்ல தான் அவங்களும் இருந்தாங்க. ம். சொந்த வாழ்க்கையில இருந்தாங்க. இப்ப முழுவதுமாக பாபாவினுடைய அருள்னால, அவங்க ம். வந்து முழுக்க முழுக்க இந்த விஷயங்கள வந்து இன்னைக்கு எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய அவங்களுடைய சொந்த வேலை அவங்களலாம் விட்டுட்டு இந்த இதுக்கே வந்துட்டாங்களா? இல்ல நாங்க சொந்த வேலையும் பார்க்குறாங்களா? சுவாமிகள். ஐயா வேலைங்கிறது, சேவைங்கிறது எல்லாம் ஒண்ணுதானுங்களே! ம். எல்லாமே நிறைவா எல்லா மக்களுக்காக பணியாற்றுறதே அவங்களுடைய பிரதான சேவையா செஞ்சுட்டு இருக்காங்க. கரெக்ட். இல்ல இதுக்கு முன்னால அவங்க ஒரு கம்பெனில வேலை செஞ்சிருக்கலாம். அத விட்டுட்டு தான் வந்திருப்பாங்க. இல்ல நான் இல்ல இங்க ம். அதெல்லாம் கடந்து தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் கடந்து அவங்களுடைய சுய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி, அவங்களுடைய இல்லற கடமைகள் எல்லாம் முடிச்சு தான் இன்னைக்கு வந்து பொது வாழ்க்கைன்றது இல்லாம ஆன்மீக வாழ்க்கையில முழுக்க ம். முழுக்க அதாவது நாங்களும் கடவுள், நீங்களும் கடவுள் என்று நம்ம சத்ய சாய்பாபா சொல்லிக் குடுத்த பகவானுடைய அந்த ம். வேத மந்திரத்த எல்லாரையும் நேசிக்கணும். ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கிறது இறைவன் தான். ம். ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளயும் இருக்கிறது இறைவன் தான். ம். எல்லாத்துலயும் சர்வ வியாபியா இருக்கிற அந்த இறைவனுடைய மகிமைய ம். ஒவ்வொருத்தரும் உணராம இருக்காங்க. அத ம். உணர்த்துறதுக்கு எளிய வழி. பெரிய வேதாந்தமா பேசாம, ம். மக்களோடு மக்களா இணைஞ்சு அவங்களுக்கு அந்த தெய்வீகத்த வந்து ம். அவங்க ஏற்கனவே தெய்வீகம் இருக்கு. அத வந்து ம். தட்டி எழுப்பி அத உணர்த்துறது எப்படி? அப்படிங்கிற ஒரு சின்ன வேலைக்காக அவங்க ம். அது அது ஒரு பெரிய ஒரு முனைப்பா செஞ்சுட்டு இருக்கும்போது, அதனோட ம். சேர்ந்து இந்த சேவைகள் செய்யும்போது ரொம்ப ம். சிறப்பா இருக்குங்க. சரி, சரி. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ம். மிகப்பெரிய அளவுல வந்து அந்த மாற்றத்துக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்கய்யா. சரி, சரி. உங்களோட பேசினதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த ம ஊட்டி மலையினுடைய அந்த கிராம மக்களுக்காக தொடர்ந்து அவங்களுடைய நல்வாழ்வுக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பெரிய அளவு நீங்க செலவு பண்ணி, அந்த மக்களுடைய முன்னேற்றத்துக்காக உழைச்சிட்டு இருக்கும்போது, உங்களோடு சேர்ந்து உழைப்பதற்கு கடவுள் கொடுத்த சுவாமிகள். அப்படிதான் நான் பார்க்கிறேன். அவங்களோடு சேர்ந்து என்னோட நீங்க வேலை சேர்ந்து செய்றீங்க. உழைக்கிறதுக்குன்னு இல்லைங்கய்யா. ம். சுவாமிகள் வந்திருக்காங்க. ம். அவங்களுடைய உழைப்பினால அந்த ம். மாற்றத்த வந்து நான் இன்னைக்கு சரி, அனுபவிக்க சரி, முடியுது. சரி. எதெல்லாம் அதுவும் நடக்கணும்னு இருந்தனோ, சரி. எதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும்னு நான் நெனச்சேனோ, அந்த ம். மாரி எத்தனை இதயங்கள் நெனச்சிருக்குதோ, ம். அந்த அத்தனை பேருடைய அந்த பிரார்த்தனைக்கு வந்து ஒரு வடிவம் வந்து ஆண்டவன் குடுத்திருக்காரு. குடுத்துருக்காரு. பகவான் ம். ஸ்ரீ சத்ய சாய்பாபாவினுடைய இந்த 100 விழா அப்படிங்கிறது, ம். நீலகிரி மாவட்டத்துக்கே இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா, ம். இன்னைக்கு வந்து அதன் மூலியமா அந்த தெய்வீக அலை வந்து ம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் உணர்றத நாங்க பார்க்கிறோம். அந்த சரி. ஒவ்வொரு வீட்லயும் இந்த பேச்சு, இந்த செயல்பாடு எல்லாத்துலயுமே மாற்றங்கள் நடந்திருக்கு. ம். அதற்கான அடிப்படையான விஷயங்கள நெறைய சுவாமிகள் வந்து ம். நம்மளோட ஒருத்தரா இருந்து, நம்ம குடும்பத்துல ஒருத்தரா இருந்து, நம்ம உறவுல ஒருத்தரா இருந்து, ம். நம்ம தெய்வம்ன்றத தாண்டி ம். எப்படி சொல்லணும், இன்னும் அவங்க நமக்கு வந்து ஒரு சேவை செய்யறதுல பாக்கியம் அப்படின்னு அவங்க எடுத்து செய்யற அளவுக்கு இன்னைக்கு ஒரு ம். மிகப்பெரிய மாற்றத்தோட இருக்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பாக்கியங்கய்யா. உண்மையிலேயே சரி. எனக்கு ஒரு நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய மன மகிழ்ச்சி, ம். இது மன நிறைவுன்னு தான் சொல்லணுங்கய்யா. சரி, சரி. நம்ம இப்போ உங்களுடைய பேட்டியினுடைய இதுக்கு வந்திருக்கோம். இப்போ நீங்க அ இந்த பேட்டியினுடைய நிறைவா, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களுடைய சொல்லக்கூடிய ஒரு கருத்தா, உங்களுடைய மொழியில சொல்லுங்க. அதான் முக்கியம். ம். என்னோட மொழியிலே வாழ்த்துறது எப்போதுமே இயல்புதான். ஆ, கட்டாயமா வாழ்த்துவோம். ஆ. மனசாரவே வாழ்த்துவோம். ஏன்னா, ம். அது நமக்கு இயல்பு. படுக மக்கள் அப்படின்னாலே அந்த மனப்பூர்வமா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறது எங்களுடைய இயல்புன்றது தெரிஞ்ச விஷயம் தான். ம். ಆ ಎಲ್ಲಾ 1,000 ಆಗಲಿ, ಒಳ್ಳಿತಾಗಲಿ, ಅರಸವ ಕೊಡಲಿ, ಸೊಗವ ಕೊಡಲಿ, ಎಲ್ಲಾವು ಈ ಕೆಟ್ಟ ಪಳಕಂದೆಲ್ಲ ಹೋಗಿ, ಎಲ್ಲಾವು ಒಳ್ಳೆ ದಾರಿಗೆ ಬಾರಿವಿ. ಅದೇ ಮಕೆ ನಂಗೂ ದೇವ್ರ ತಾಂಬ ಆ ದೈವ ನೆಲೆಯ ಉಣರ್ந்து, ನಂಗ ಒಬ್ಬೊಬ್ಬನು
ನಂಗೋ ಸಡುವ ದೈವತನ್ಮೆ ಹೊರಾಸಿತಿ ಬಪ್ಪುದುಗ ಒಂದು ಒಟ್ಟುಮೆಯ ಒಂದು ಒಳ್ಳಿ ಗವದೋಗೆ ಒಂದು ತನ್ನಲಮಿಲ್ಲಾದ ಒಂದು ಸೇವೆ ನಂಗಗಾಂದು ನಾ ಎನ್ನುದುಂಬ ಆ ಎಣ್ಣವ ಬಿಟ್ಟು ಈ ಒಲಗವೇ ಒಂದು ಅವು ಈ ಮಕ್ಕತ ಅತ್ತೆಂಬೊಂದು ಉಣರ್ಬೋಡ ನಂಗೆಲ್ಲ ಗೆಲ್ಸಿಗಿವೋ ನಂಗೆಲ್ಲ ಸೇವೆ ಮಾಡುವೋ ನಂಗೆಲ್ಲ ಒಂದು ಸೇವೋ ಜನಗೂ ತಮಿಳ್ನಾಡು ಇಪ್ಪ ಅತ್ತನ ಪೇರು ತಮಿಳ್ನಾಡೇಕ ಈ ಒಲಗ ಮುಳುಕ ಸಮಸ್ತ ಲೋಕ ಸುಗಿನೋ ಭವಂತು ಅಂತ ಲೋಕ ಸಮಸ್ತ ಸುಗಿನೋ ಭವಂತು ಎಂಬುತ್ತ ಅರಕೆಯೇ ನಂಗೆ ಭಗವಾನ್ ಶ್ರೀ ಸತ್ಯ ಸಾಯಿಬಾಬಾನ ಅರುಳ್ದೊಗೆ ನಂಗೆ ಎಲ್ಲಾವು ಸಿರಿ ತುಂಬಿ ಆನಂದದೊಗೆ ಇಬ್ಬುದೊಂದೆಗಿಡು ತನ್ನ ನೂற்றாண்டு பிறந்த நாள் விழாவா நாங்க எல்லாவும் மனசார தன்னவ நினைச்சு நாங்க கும்பிடுவோம் தன்னவ நினைச்சு நாங்க கொண்டாடுவோம் தன்னுடைய அருள் மேலும் மேலும் நாங்க தமிழ்நாடேக்க உலகம் முழுக்க அத்தனை அலை வீசிண்டே அற்றா அத்தனை ஏகிண்டோ அருமையான வாய்ப்பளித்த ஆசிரியர் யூடியூப் சேனலுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி. உங்களோட எப்போ பேசினாலும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு மனநிறைவும் உண்டு. அது இன்னைக்கும் கிடைச்சிருக்கு. அதனால ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. வணக்கம். ஓ, தேங்க்யூ.